வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு 100 கிராம் அளவுக்கு இறால் இருந்தால் போதுங்க. நல்லா கமன்னு கறி குழம்பு மாதிரி சவுக்கா கூட சேர்த்து ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம சேர்க்குறது இறால் கொஞ்சமாக தான் சேர்ப்போம். நான் குழம்போட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளித்து விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு கண்ணாடி போல் நிறம் மாறுற அளவுக்கு இந்த வெங்காயத்தை வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கிறணுங்க. இதே போல் நல்லா கலந்து எடுத்துட்டு இதில் 2 தக்காளி பழம் மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸு சவுக்கா கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. அந்த சவுக்கா ஒரு 200 கிராம் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தா திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. சில்லி பவுடர் சேர்த்துட்டு இது போல் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுங்க. அப்போ தான் அந்த குழம்போட கலர் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் அளவுக்கு இறாலை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. லைட்டாக 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கிரேவி பதத்தில் வச்சா தான் நல்லாயிருக்கும். நமக்கு உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இது வேகிற நேரத்தில் அரைக்கிறதுக்கு தேவையானது எடுத்துக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம், அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து இது போல் நல்லா அரைச்சிக்கிறலாங்க நைஸாக. இப்போ குழம்பு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் விழுது கலவையை சேர்த்துடலாங்க. இந்த குழம்புக்கு இதுதான் ஹைலைட்டே. ரொம்ப ஒரு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதாங்க, கமன்னு இறால் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. சுடு சாதம் கூட வச்சு சாப்பிடும் பொழுது இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.